இந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங்கான போர்ட்ஃபோலியோ இல்லை உங்களுக்கான லேண்டிங் பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணணுனாக்க நான் சொல்கிற இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களாலையும் இதை பில்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கவே போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் கைஸ், ட்ரஸ்ட் மீ. போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி இப்போ நான் டிப்ளாய் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வெர்சல், அதாவது வந்து யார் வேணாலும் நீங்கள் இந்த சைட்டை ரீச் பண்ணீங்கன்னா இந்த யூஸ் பண்ணலாம். பட் இது எப்படி பண்ணுங்கிறது தான் கம்ப்ளீட்டாக நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அது எல்லாத்தையுமே தரப்போகிறேன். முக்கியமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு அந்த சிங்கிள் ப்ராம்ப்ட் நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறதையுமே கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். என் பேர் மனோஜ்குமார், தி ஏ டோட். வெல்கம் டு தி சேனல். கூகுள் கிராவிட்டிக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், விச் இஸ் ரொம்ப வந்து பிரேக் த்ரூ வைப் கோடிங்கில். ஏன்னா ஃப்ரீயாகவே நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து கூகுள் கிராவிட்டியை வச்சு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி பார்த்தேன். இவ்வளோ ஆக்சுவலி நான் வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து கலராக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நான் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணேன். பட் வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டாக கொடு, என்னோட சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் தரணுன்னதும் இது தந்துச்சு. ஸோ நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பயங்கரமா இருந்தது. ஸோ அந்த ப்ராம்ப்டை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் ஐடென்டிட்டி இருக்கோ அண்ட் தென் செக்ஷன் டு பில்ட் இருக்கோ இது எல்லாத்தையுமே நீங்க கொடுத்தாலே போதும். எக்ஸாம்பிளோட தான் தந்திருக்கேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபில்டு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா, நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நான் லைவாவே இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஓகேவா, ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையா எக்ஸாக்டா எடுத்து அதை யூஸ் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு. அதே தான் நீங்களும் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா, ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு லேண்டிங் பேஜோ ஒரு போர்ட்ஃபோலியோவோ அதை கிரியேட் பண்ண போறீங்க. இங்க பிளே கிரவுண்டுன்னு இருக்குல்ல, அதை இங்க கிளிக் பண்ணிக்க. இது கூகுள் ஆன்டி கிராவிட்டியை வந்து நான் லாஸ்ட் வீடியோவிலேயே வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு வாட்டி ட்ரை அவுட் பண்ணி பாருங்க கைஸ், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு நான் எதுவுமே பண்ணல கைஸ், அப்படியே என்டர் கொடுக்குறேன். பிகாஸ் அதுகிட்ட இருந்தா நான் வந்து இது வாங்கியிருக்கேன். ஓகேவா, ஐ வில் கிரியேட் எ ப்ரீமியம் மாடர்ன் லேண்டிங் பேஜ் ஃபார் தி ஏஐ டூட் வித் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாத்துக்குமே அக்செப்ட் கொடுத்துருங்க. என்பிஎம் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். லெட் மீ கிரியேட் எ லோகோ அண்ட் இமேஜ், இது எல்லாமே சொல்லியிருக்கோம். இதுல அதான் இந்த மாதிரி லோகோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தர மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி இருக்கிற ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே இந்த ஒரே ப்ராம்ப்ட்லேயே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகோவா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் தரீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிஃபைன்டா தந்தீங்கன்னாக்க கரெக்டா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து அது கிரியேட் ஆகிட்டு இருக்கு, கிரியேட் ஆகட்டும். ஸோ இப்போ இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் லோக்கல்ல இருக்கிறது எப்படி இந்த மாதிரி டிப்ளாய் பண்றதுன்னு பார்க்கணும். லோக்கல்ல இருக்கிறதுனா இப்போ லோக்கல்ல இருக்கிறது எப்படி இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணது பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா என்னுடைய லேப்டாப்ல இருக்கிற அதே நான் டெவலப் பண்ணது தான். அதானா நான் வந்து லைவ்ல கொண்டு வந்தேன். தி ஏ டூட் டாட் வெர்சல் டாட் ஆப் அப்படின்னு கொண்டு வந்துட்டேன்ல, அது மாதிரி எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்குறோம். ஏன்னா நம்ம நிறைய வைப் கோடிங் பண்ணியிருப்போம், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணியிருப்போம். பட் அது எல்லாமே கார்பேஜ்ல தூக்கி போட்டுருவோம், எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். பட் இனிமே இந்த மாதிரி பண்றீங்கன்னா இதுதான் ப்ராசஸ். என்ன பண்றீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு வந்து நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய லிங்கா இருக்கட்டும், உங்களுடைய லோகோவா இருக்கட்டும், உங்களுடைய போட்டோவெல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா கூகுள் கிராவிட்டில பிளே கிரவுண்டே யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து நீங்க ப்ராஜெக்ட் ஃபைலா போனீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட், நீங்க வந்து அங்கங்க இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணும். இது வந்து ஃபுல்லாவே ஏஜென்டிக் தான். நீங்க வந்து அந்த ப்ராம்ப்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்போ அது ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அவுட்புட்டா தரும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அங்கே கொஞ்சமாவது மினிமல் கோடிங் தெரியணும், இங்கே அவ்வளோலாம் தேவையில்லை. டைரக்டா வந்து நீங்க வைப் கோடிங் அதாவது சும்மா டெக்ஸ்ட் பண்ணி இல்லை ப்ராம்ப்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கான எல்லாமே வந்துடும். ஓகேவா, இப்போ எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரெடி ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்க, இது ரெடியாகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் 2 ஸ்டெப் தான். அந்த 2 ஸ்டெப் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்துடுச்சு பாத்தீங்களா. ஸோ அதே ப்ராம்ப்ட் தான், இங்க லோகோ கொடுக்காதனால லோகோ இல்லை. ஆக்சுவலா அதை விட இது கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கெட்டிங் டாம்னு இருக்குல்ல, இது என்ன பண்ணும்னா அங்க இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டே இருக்கும். எடுத்து கரெக்டா நம்ம வச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நம்மளுக்கு இந்த லைவா தரும். ஸோ எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா, ஆக்சுவலா அதை விடவும் இது நல்லா இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்டா தருது. ஆக்சுவலா இங்க பாருங்க, இது வந்து போன வாட்டி கொடுத்ததா பாருங்க, இது வந்து இந்த டைம் கொடுக்கறது அதே. அதாவது வேற எதுவுமே நான் மாத்தல, இதே தான் நீங்களும் ட்ரை அவுட் பண்ண போறீங்க. ஓகேவா, ஸோ கம்யூனிட்டி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு 5 to 10 மினிட்ஸில் நான் வந்து 5 கூட இல்லைங்க ஐஸ். ஸோ நான் ப்ராம்ப்ட் கொடுத்தேன், என்ன நான் ஏதாவது சொன்னேன், நான் எதுவுமே சொல்ல. இங்கே பாருங்க, இது எனக்கு வந்து போன இதை விட இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இதை விட இந்த அந்த லோகோலாம் வச்சிருக்கு பார்த்தீங்களா,
ஒரே ப்ராம்ப்ட்ல இவ்வளோ அக்யூரேட்டா வரதை நான் இப்பதான் பாக்குறேன். ஸோ இருக்கு லவ்வபிள் போல்ட் எல்லாமே இருக்கு. பட் வந்து ஒரு ஒரு கரெக்டா வந்து ஒரு ஏஸ்தட்டிக்கா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஸோ இப்போ இது வந்து வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணணும். எங்க டிப்ளாய் பண்ணணும்னா கிட்டப்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோடை எல்லாத்தையுமே புஷ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரீட்மி ஃபைல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இதோடைய ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே கிரியேட் கிட் இக்னோர் ஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்ணோம். நான் வந்து இப்போ இதை கமிட்டும் பண்றேன் பாருங்க. ஓகேவா? கீ ஹைலைட்ஸ் இது எல்லாமே சொல்லும். ஐ ஹாவ் பில்ட் அ ஸ்டன்னிங் மாடர்ன் லேண்டிங் பேஜ் இது எல்லாமே சொல்லிடும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்றேன்னா புஷ் இட் டு கிட்ஹப்னு அப்படின்னு ஒன்று கொடுத்தாலே போதும், அதுவே புஷ் பண்ணிக்கும். ஓகேவா? எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் நீங்கள் அந்த ஒர்க் ஆகுறது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கனாக்க நல்லாவே ஒரு லேண்டிங் பேஜ் ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா புஷ் திஸ் கோட் டு GitHub அப்படின்னு சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் இது கமிட் பண்ணிட்டு நம்மள தான் புஷ் பண்ண சொல்லும். பிகாஸ் நான் வந்து இன்னும் ஆட் பண்ணவில்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மெயின் பிரான்ச் கிரியேட் பண்ணுது யூசிங் இந்த இது. அதுக்கப்புறம் கிட் ஆட் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடும். நீங்கள் உங்கள்கிட்ட கிட்டப் அக்கௌண்ட்டே இல்லைன்னா ப்ளீஸ் அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிட்டப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இந்த மாதிரி வெர்சல்லையா இருக்கட்டும் இதெல்லாம் உங்களால் போட முடியும். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட கிட்டப் வந்து இப்போ ரீட் பண்ணிக்கிட்டு புஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் புஷ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்க ரெபாசிட்டரி இல்லைன்னு சொல்லும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணணும். நேவிகேட் டு கிட்டப் அண்ட் பாருங்க அதுவே கிரியேட் பண்ணுது. இதில் வந்து என்னன்னா ப்ரௌசர் ஆட்டோமேஷன் கூட பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, இது என்ன சொல்லுன்னா ஒரு கிட்டப்போ ரெபாசிட்டரி மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். நான் என்ன பண்ணுறேன்னா கிட்டில் போயிட்டு ஒரே ஒரு ரெபாசிட்டரி மட்டும் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நியூன்னு கொடுத்து நான் வந்து லேண்டிங் பேஜ் டெமோ அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இது பப்ளிக்ல வச்சுக்கோங்க. கிரியேட் ரெபாசிட்டரி, வேற எதுவுமே டிஸ்கிரிப்ஷன்லாம் தேவையில்ல. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் நம்மளுடைய ரெபாசிட்டரி இங்க இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டேன். ஃபோல்டர் created push the code to this repo அப்படின்னு நான் போட்டுறேன். நோ புஷ் ஒரு கேட்கும், அப்படியே கொடுத்து விட்டுருங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்னா அதுகிட்ட கிட் கமிட் பண்ணுன்னு சொல்லுவோம். ரெபாசிட்டரி அதால கிரியேட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க போய் ஒரு மேனுவலா ஒரே ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து போட்டீங்கன்னாக்க சிம்பிள். ஓகேவா? இப்போ வந்து அந்த கோடு வந்து அங்க இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு வாட்டி ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணு. அதுவே செக் பண்ணுதுப்பா யூஐ வச்சு. ஸோ வந்துடுச்சு. ஓகேவா? இதுதான். அதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களோட நீங்கள் பண்ண எல்லாமே இப்போ வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இது முடிஞ்சிருச்சா? இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வெர்சலுக்கு போவோம். ஓகேவா? வெர்சலில் போயிட்டு நான் வெர்சலில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தனாக்க என்னுடைய எல்லாமே வரும். ஸோ இதுல வந்து நான் வந்து லாஸ்டா என்ன புஷ் பண்ணணும் அதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு லேண்டிங் பேஜ் டெமோ அப்படின்னு இருக்குல்ல வெர்சல் நேமு ப்ராஜெக்ட் நேமு, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா டியூட் டெமோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ டெமோ அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். அதை அப்படியே டிப்ளாய் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். அது டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு யூஆர்எல் கிடைக்கும். அந்த யூஆர்எலை நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கனாலே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அண்ட் லேண்டிங் பேஜ் வந்துடும். நான் அகைன் சம்மரைஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இருக்கும். இதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணி கூகுள் கிராவிட்டியில பிளே கிரவுண்ட்ல கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி ரெடி ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது கிட்டப்ல ஒரு ரெப்போவை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு இந்த கோடை எல்லாத்தையுமே கிட்ல புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டு கடைசியா இந்த ரெப்போவில் புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா புஷ் ஆயிடும், கோடு புஷ் ஆயிடுமா. மூணாவது வெர்சல்ல வந்து லாகின் பண்ணிட்டு
நீங்க லாகின் பண்ணீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும், அவ்வளவுதான். நீங்க வேற எதுவுமே கிரியேட் பண்ணோம்னா லாகின் வித் கிட்டப் மட்டும் கொடுத்துக்கோங்க. கிட்டப் வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னாக்க எல்லாமே இதெல்லாமே ஃப்ரீ தான் கைஸ். நான் இப்போ பண்றது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதுல ப்ராஜெக்ட்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு லேட்டஸ்டா புஷ் ஆன ப்ராஜெக்ட் எல்லாமே கிட்டப்ன்றதுனால காட்டும். அதை மட்டும் புஷ் பண்ணிட்டீங்கன்னாக்க கண்டினியூஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இங்க இருக்கா. ஸோ இதுதான் நம்மளோட dude demo versal டாட் ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண 3 ஸ்டெப். ஸோ கடைசியா வந்து வெர்சல்ல என்ன பண்ணோம்னாக்க நம்மளோட இதை போட்டு கொடுத்தோம்னாக்க இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஒர்க்ல இருந்துகிட்டு சம்வாட் யூ ஆர் ட்ரைங் டு பில்ட்னாக்க இதை தயவு செய்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து சேவ் பண்ணியும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து ஹெல்ப் பண்ணும். முக்கியமா இதுக்கு யூஸ் பண்ண சிஸ்டம் ப்ராம்ப்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அந்த ப்ராம்ப்டை எடுத்து நீங்க எடிட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா தி ஏஐ டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.